மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோ. ஆதரி தாவீது வம்சமாசினா மனோஹரி அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவனை பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவத்திரு உள்ளமே நிறைந்துமே மகிழ்ந்தருள் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோ. ஜீவர்கள் ஈடேறவே தன் மைந்தனை மன்றாடிடும் ஜீவர்கள் ஈடேறவே தன் மைந்தனை மன்றாடிடும் பாவிகளின் தஞ்சமே இப்பாரெல்லாம் கொண்டாடிடும் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோ. அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோ. இந்த தெய்வீக திருப்பலியினை மதுரை சார்ந்து திருமதி ரெஜினா அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், திருச்சியை சார்ந்த சந்திரா அவர்கள் புற்றுநோயிலிருந்து விடுபடவும் இந்த பலியினை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இவர்களோடு நாமும் சேர்ந்து நம்மளுடைய குடும்ப கருத்துக்கள் அனைத்துக்காகவும் இந்த பலியினை ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, இறையன்னை பெருவிழா, திருக்காட்சி பெருவிழா, ஆண்டவருடைய திருமுருக்கு பெருவிழா இவற்றையெல்லாம் கொண்டாடிவிட்டு நாம் பொது காலத்திலே முதல் வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நமக்கு கொடுக்கப்படுகின்ற நற்செய்திகள் எல்லாம் நாம் நற்செய்தியின் பறைசாற்ற வேண்டும். நற்செய்தியினை நாம் வாய்ப்பு கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி பறைசாற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் வண்ணமாக
இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இறைமகன் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கத்தை அவர் கூறுகின்றார். நான் நற்செய்தியை பறைசாற்றவே வந்தேன். ஆகவே பணி குருத்துவத்தில் இருக்கின்ற குருக்களாகிய நாங்களும் பொது குருத்துவத்திலே இருக்கின்ற நீங்களும் நற்செய்தி பணியினை எவ்வாறு செய்கின்றோம்? அதற்காக நாம் எத்தகைய முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம், எத்தகைய தாக்கத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்பதனை சற்று சிந்தித்தவர்களாகவும் நற்செய்திக்கு சாட்சிகளாக இல்லாமல் இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு மக்கள் பாவங்களுக்கு கலுவாயாகும்படி எல்லாவற்றிலும் எல்லாரை போல் ஆக வேண்டியதாயிற்று. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனம் 14 முதல் 18 முடிய. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவை பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு ஆதலினால் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களிடையே பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதினால் சோதிக்கப்பட்டிருப்போருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில்
கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றல்களையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே தம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகமனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய புனித நற்செய்தி இயல் 1. இறை வாக்கியங்கள்
29 39 முடியும். இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லோரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நற்செய்தி அறிவிப்பது நமது தலையாய கடமை. இதை உணர்ந்திருக்கிறீர்களா? உணர்ந்திருக்கிறீர்களா இல்லையா? திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே நற்செய்தியை பறைசாற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அப்படின்னா என்ன ஃபாதர்னு கேட்குறீங்களா? நற்செய்தி, இயேசு கிறிஸ்து தான் நற்செய்தி. அவர், வாருங்கள் நாம் போவோம், அனைத்து ஊர்களிலும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். ஏன் நாம் பறைசாற்ற வேண்டும்? எதற்காக பறைசாற்ற வேண்டும்? அப்படி நாம் செய்யவில்லை என்றால் அதனுடைய பின் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்றெல்லாம் நமக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நாம் நற்செய்தியை பறைசாற்றவில்லை என்றால் எனக்கு ஐயோ கேடு என்று பவுலடிகளார் கூறுவது போல நாம் வெட்கப்பட வேண்டும். நற்செய்தியை அறிவிக்கவில்லை என்றால் நல்ல செய்தி, இறைமகன் போதித்த செய்தி, முதல் செய்தி என்னவென்றால், நேரம் நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நீங்கள் நம்புங்கள். நற்செய்தியை நீங்கள் நம்ப வேண்டும். மனம் மாறுங்கள். நான் தான் நல்ல செய்தியாக உங்களுக்கு வந்திருக்கின்றேன். வார்த்தை வடிவிலே, உணவு வடிவிலே உங்களோடு நான் இருக்கின்றேன் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். எப்படி என்றால், நாம் அனைவரும் நன்றாக தெரியும், நமக்கெல்லாம் ஒரு வார்த்தையினால் ஒருவரை வாழ வைக்கவும் முடியும், ஒருவரை சாகடிக்க முடியும். ஒரு வார்த்தையினால் அனைத்தையுமே மாற்ற முடியும். ஒரு வார்த்தையினால் அனைத்தையுமே புரட்டி போடவும் முடியும். எப்படி பார்த்தோம் என்றால், இயேசுவினுடைய பெயருக்கு மீட்பர் என்பது பொருள். அந்த மீட்பர் தான் திருமுழுக்கு பெற்ற உடனே தனது பணிவாழ்வில் களமிறங்குகின்றார், தனது பணிவாழ்வை தொடங்குகின்றார். அவருடைய பணியின் நோக்கம் இதுவாக இருந்தது. குணமளிக்கின்றார்,
பேய்களை ஓட்டுகின்றான். இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நற்செய்தியை பறைசாற்றுகின்றார். இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் நாம் பார்த்தோம் தெரியும், பேதுருவின் மாமியாரை தனது கையால் தூக்கி அவர் காய்ச்சலை நீங்க செய்கின்றார். மாலை வேளையானதும் அனைவரையும் குணமாக்குகின்றார். பேய்களை வாயடைக்க செய்து துரத்தி விடுகின்றார். இவையெல்லாம் செய்வதற்கு முக்கியமாக ஒரு காரணம் இருப்பது, அவரிடம் விண்ணக தந்தையோடு தனியாக ஜெபத்திலே நிலைத்து நின்று தனது பணிகளை செய்கின்றார். நாமும் தனிமையாக இருந்து ஜெபத்திலே முழு ஈடுபாட்டோடு பங்கு பெற்று நாம் இந்த நற்செய்தி பயனினை செய்ய அழைக்கப்படுகின்றோம். நீங்களும் நானும் நற்செய்தி பணியினை இந்த காலகட்டத்தில் சரியாக செய்ய வேண்டும். சரியான நேரத்தில் சரியானவற்றை சரியான நபர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நமது தலையாய கடமையாக இருக்கின்றது. பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை மனித நேயத்தோடு வளர்க்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் இறைமகன் இயேசு கிறிஸ்து செய்கின்றார். உலகத்தின் மீது அக்கறை கொள்கின்றார். சமூகத்தின் மீது அக்கறை கொண்டதன் விளைவு அவர் நோயாளிகளை குணப்படுத்துவதும் பேய்களை ஓட்டுவதும் ஊர் ஊராக சென்று நற்செய்தியை பறைசாற்றுவதும் சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையினால். கண்டுகொள்ளாமல் அவர் வாழ்ந்து விடவில்லை. மாறாக தான் வாழ்கின்ற சமுதாயத்தில் இவையெல்லாம் நடைபெறுகின்றன என்பதை நன்கு தெளிவாக அறிந்திருந்தார். அதனால்தான் இரவெல்லாம் விடியற்காலையிலெல்லாம் அவர் ஜெபித்தவராகவும் ஆற்றலை பெற்றுக்கொண்டு அவர் நற்செய்தியை பறைசாற்றுகின்றார். நற்செய்தியை பறைசாற்றுடைய தாக்கம் பலர் மனம் மாறுகின்றனர், இயேசுவை பின்பற்றுகின்றனர், கடவுளை போற்றி புகழுகின்றனர். நானும் நீங்களும் இயேசுவினுடைய பெயரை தாங்கி இருக்கின்றோம். கிறிஸ்து என்ற பெயரை நாம் ஒவ்வொருவருமே பெற்றிருக்கின்றோம். அந்த கிறிஸ்து அருள் பொழிவு செய்யப்பட்டவர் என்பதை ஒரு பொழுதும் நாம் மறந்துவிடக் கூடாது. அவர் அருள் பொழிவு பெற்றதினால் கிடைத்த விளைவு அனைவருக்கும் விடுதலை, ஏழை எளியவர்களுக்கு நற்செய்தி, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, மனநோய் உடல் நோய் அனைத்திற்கும் ஒரு தீர்வு, ஒரு சுதந்திரம், சுகம் பெறுதல், இவையெல்லாம் நடைபெற்றது. அன்பிற்குரியவர்களே, நாமும் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சில மாதங்களிலே தேர்தல் வரும். நம்மை, நமது சமுதாயத்தை, நமது நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் நன்கு அறிந்தவர்களாக இருக்கின்றோம். மத ரீதியாக இருக்கலாம், சமய ரீதியாக இருக்கலாம். எப்படிப்பட்டவர்கள் நாட்டை ஆளுகிறார்கள், அந்த தேர்தலில் எப்படிப்பட்டவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதனை நன்கு அறிந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். பெற்றோர்களை, உங்களது பிள்ளைகளுக்கு சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் படிப்பை ஊட்டுகின்றோம், அவர்கள் உடல் அறிவு அனைத்தையும் அவர்களுக்கு கொடுக்கின்றோம். ஆனால் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக நமது பிள்ளைகளை நாம் வளர்க்கின்றோமா என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். நாட்டில் நடக்கின்ற அனைத்தும் தெரியும். நாம் எப்படி ஏமாற்றப்படுகின்றோம், எவற்றில் வீழ்ந்து கிடக்கின்றோம், நம்மளுடைய நிலைமை என்ன என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அவற்றிலிருந்து விடுபட நாம் எத்தகைய முயற்சிகளை எடுக்கின்றோம்? அதற்கு தான் நாம் நற்செய்தியை பறைசாற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம்
அன்னையின் இடத்திலே வேண்டுதல்களை எல்லாம் அடுக்கிக் கொண்டே இருக்கின்றோம். இடைவிடாது ஜெபமாலையை சொல்கின்றோம். எதற்காக? அதனால் கிடைத்த விளைவு என்ன, பயன் என்ன என்று நாம் உணர்வது கிடையவே கிடையாது. அன்னை இடத்திலே வருகின்றோம், நமக்காக பரிந்து பேச அவளிடம் கேட்கின்றோம். ஆனால் அவள் கூறுவது போல அவள் எவ்வாறு தனது மகனை வழிநடத்தி வந்தாரோ, நற்செய்தி பணிக்காக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற அனுப்பினாரோ, அதே போல தாய்மையில் இருக்கின்ற நாம் நமது பிள்ளைகளை அனுப்புகின்றோமா? சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக. சமூகத்தின் மீது அக்கறை கொண்டதனால்தான் இயேசு தன்னையே பலியாக்குகின்றார். அதைத்தான் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே இவ்வாறாக அந்த ஆசிரியர் கூறுகின்றார், மக்கள் நம்பிக்கை இல்லாமல் தனது பழைய வாழ்க்கைக்கு திரும்பும் பொழுது இந்த ஆசிரியர், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், சோதனையிலிருந்து ஜெயிப்பது எப்படி என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவர் முன்னுதாரணமாக இருக்கின்றார், பாதைகளை செம்மையாக்கி இருக்கின்றார். நாம் வாழ்வு பெற நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம், திரும்பி இறைவனிடத்தில் கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும், சமூகத்தின் மீது அக்கறை கொள்ள வேண்டும் என்பதனை எபிரேயருக்கு எழுதப்பட்ட ஆசிரியர் அவருடைய மடலிலே வலியுறுத்துகின்றார் அந்த யூத சபைக்கு. நமக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பேரழிவுகள், நோய்கள், கொள்ளை நோய், வறுமை, ஏமாற்றுதல் இவற்றிலிருந்தெல்லாம் நாம் விடுபடவும், நம்பிக்கையோடு நாம் கிறிஸ்துவை பறைசாற்றவும், நமது செயல்களிலே கிறிஸ்துவ வாழ்வை வாழ்ந்து காட்டவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருமுழுக்கு அதற்காகத்தான் நாம் பெற்றிருக்கின்றோம். நாம் நற்செய்தியை எத்தகைய மனநிலையோடு நாம் பறைசாற்றுகின்றோம்? நாமும் இறைவனுடைய வரங்களை எல்லாம் பெற்றிருக்கின்றோம், இறைவனுடைய கொடைகள் எல்லாத்தையும் பெற்றிருக்கின்றோம். ஏன் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை திருப்பலி வழியாக உள்ளத்திலே ஏற்க இருக்கின்றோம், அனுதினமும் ஏற்கின்றோம். ஆனால் அதனுடைய தாக்கம் இன்னும் வெளிவரவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டதனுடைய தாக்கம் கிறிஸ்தவர்களிடத்திலே இன்னும் வெளிவர கிடையாது. நமது குடும்பத்திலே நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். நமது பிள்ளைகளிடத்திலே, நமது உற்றார் உறவினர்களிடத்திலே முதலிலே நாம் நற்செய்திக்கு சான்று, சாட்சியம் பகர வேண்டும். பிறகு நமது சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு சுட்டி காண்பிக்க வேண்டும். தீய சக்திகளை எல்லாம் எவ்வாறு இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜபத்தின் மூலம் வல்லமை பெற்று அனைத்தையும் தகர்த்தெறிந்தாரோ, அதுபோல நம்மை சுற்றி நம்முள் இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் முதலிலே எடுத்து போட வேண்டும். நாம் நம்மிடையே இருக்கின்ற சலசலப்புகளை எல்லாம் அகற்றிவிட்டு நாம் இறைவனுக்கு சான்று பகர வேண்டும். மனம் மாறுங்கள், நேரம் நெருங்கிவிட்டது. நற்செய்தி நீங்கள் நம்புங்கள். அதற்காகத்தான் என்னவோ தெரியவில்லை, இன்னும் ஆண்டவருடைய வருகை வராமல் இருக்கின்றது. காரணம், நாம் அனைவரும் மனம் மாறி அந்த இயேசுவை முழுமையாக நம்ப வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நல்ல மதிப்பினை பெற்றார்கள். இந்த சமுதாயத்திலே ஒரு புரட்சியினை ஏற்படுத்தினார்கள். அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் நன்னடத்தையில் மக்களை ஆண்டார்கள், ஆட்சி செய்தார்கள். அவையெல்லாம் நமது கண்களுக்கு தெரியும். நாம் அந்த சமுதாயத்திலே வாழ்ந்திருக்கின்றோம். அத்தகைய சான்று நாம் பகர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, அன்னையிடத்திலே நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். அன்னையானவள் தனது பிள்ளையை
தாரை வார்த்து கொடுத்து நற்செய்தி பணியை செய்ய துணிந்தவளாக இருந்தாள். அந்த துணிச்சல் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இருக்கரம் விரித்து அன்னையானவள் நம்மை அரவணைக்கின்றார். எப்படி என்று பார்த்தோம் என்றால், திருச்சபையின் தொடக்கத்திலிருந்து இப்பொழுது வரையிலும் அன்னையானவள் நம்மை நடத்தி செல்கின்றார். அவருடைய நற்செய்திக்கு சான்று பகர தனது பிள்ளைகளை அனுப்பி கொண்டே இருக்கின்றார். சீடர்களுடைய வாழ்விலை பாருங்கள். தொடர்ந்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவிற்கு ஒவ்வொரு சீடர்களும் தனது வாழ்க்கையை கொடுத்தார்கள். மறை சாட்சிகளாக அவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்தார்கள். அதன் பின் திருத்தொண்டர்கள், சீடர்களும் அன்னை மரியின் தலைமையிலும் திருத்தொண்டர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். பணிகளை செய்ய வேண்டும், பணி வாழ்வை செய்ய வேண்டும், நற்செய்தியை பரப்ப வேண்டும் என்பதற்காக. அப்பொழுதும் தூய ஆவியின் தூண்டுதலால் அன்னை அரவணைப்பிலே அவர்கள் 7 வரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவை போலவே அவர்களும் வாழ்ந்தார்கள். அவர்களை எல்லாத்தையும் விட மேலானவர்கள் நாம். காரணம், இயேசு கிறிஸ்துவை என்ற நற்செய்தியை நாம் உட்கொள்ள இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை வாயால் அறிக்கையிட வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் திருமுழுக்கில் பெற்ற வாக்குறுதிகளை நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். குருவானவர் நற்செய்தியை காதால் கேட்டு நாவால் அறிக்கையிட உன்னை ஆசீர்வதிக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார். நாமும் அதை பின்பற்ற வேண்டும். நற்செய்திக்கு சாட்சிகளாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுதும் சரி, கிடைக்கவிட்டாலும் சரி, நற்செய்தியினை நாம் அறிப்போம், அறிக்கையிடுவோம். நற்செய்தியை நன்கு நாம் நமது வாழ்வாக்குவோம். காரணம், இயேசுவினுடைய சீடர்கள் என்பதை இந்த உலகம் எப்பொழுது அறிந்து கொள்ளும் என்றால், நம்முடைய செயல்களை பொறுத்துதான், நம்முடைய செயல்களை கண்டுதான், நமது வாழ்வை கண்டுதான் நாம் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றோம் என்பதனை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். ஆகவே இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவை நமது வழியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமது பிள்ளைகளையும் நாமும் அதற்கு தயாராக வேண்டும். அதற்கான வரத்தையும் அருளையும் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம்மை நற்செய்தியின் கருவிகளாக மாற்றுவார். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவாய். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, மக்கள் அளிக்கும் காணிக்கையை உமக்கு ஏற்புடையதாய் இருக்க உம்மை வேண்டுகின்றோ. அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுலவானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமண் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநயர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறுக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஈற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை கிறிஸ்துவிடையாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதையே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்முடைய பாவங்களை போக்குபவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்தருளும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உள்ளம் தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவா, என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம் அருளையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் என்றும் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அருள் நிறை அடைக்கல அன்னையின் அன்பு பக்தர்களே, நமது திருத்தலத்திலே ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலிகள் நடைபெறுகின்றது. மாதத்தின் முதல் சனியன்று நமது திருத்தலத்தை சுற்றி சிறு தீர்ப்பாயம்
அதனைத் தொடர்ந்து திருப்பலியும், திருப்பலியின் முடிவிலே மாதா குலத்தின் அருமருந்தால் அனைவரையும் வந்திருக்கின்றோம். அதே போல மாதத்தின் 2வது சனியன்று காலையில் ஜெபக்கூட்டமும் குணமளிக்கும் வழிபாடும் நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் நடைபெறுகின்றது. திருப்பலியின் முடிவிலே அன்று வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமானது வழங்கப்படுகின்றது. ஆகவே அன்னதானத்திற்கு உதவுபவர்கள் பொருளாகவோ பணமாகவோ நீங்கள் கொடுக்கலாம். அதே போல நமது திருத்தலத்திலே நடைபெறுகின்ற திருப்பலியானது லூர்து டிவி வழியாக மாதா டிவியிலே புதன்கிழமை தோறும் மதியம் 1 மணிக்கு ஒளிபரப்பாகின்றது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நேற்று கூட ஒருத்தர் சொன்னாங்க, ஃபாதர் மாதா டிவியில் பார்த்து வேண்டிக்கிட்டோம், எங்கள் பிள்ளைக்கு அவங்க வேண்டி இருந்திருக்காங்க, கையிலெல்லாம் கொப்பளமாக வெள்ளையாக ஒரு நோய், ஒரு 10 வருடங்களாக அந்த சிறுமியானவள் அவதிப்பட்டு இருக்கின்றாள். யதார்த்தமாக அவர்கள் மாதா டிவியை பார்த்து வேண்டும் பொழுது அன்னையின் பரிந்துரையால் இயேசு கிறிஸ்து வழியாக இறைவன் அந்த சிறுமிக்கு பூரணம் சுகம் கொடுத்ததாகவும் வந்து எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே மாதா டிவியை பார்த்துட்டும் இவ்வளோ அற்புதங்கள் நிகழ்கின்றது. அப்படி என்றால் உண்மையான ஒரு பக்தியோடு நாம் பங்கேற்க இந்த திருப்பலியானது நமக்கு வழிவகை செய்கின்றது. நமது நம்பிக்கையை அதிகப்படுத்தும் விதமாகவும் இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நாம் வருடந்தோறும் தை மாதம் தை 1 அன்று பொங்கல் திருவிழா மற்றும் பொங்கல் திருப்பலி நமது திருத்தலத்திலே நடைபெறுகின்றது. இதிலே அநேக புதுமைகள் நடைபெறுகின்றன. அதற்கும் சாட்சிகள் நிறைய சொல்கிறார்கள். மிகவும் குழந்தை பாக்கியத்திற்காக 8 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இவர்களுக்கெல்லாம் குழந்தை பேற்று இல்லை என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களும் இந்த பொங்கல் வைத்து, கடந்த வருடம் பொங்கல் வைத்து இந்த வருடம் நிறை மாத கர்ப்பிணியாக்கவும் பிள்ளை பேற்றுக்காக காத்திருக்கின்றோம் என்றும் வந்து சாட்சியம் சொல்கின்றார்கள். நாம் கொண்டாடுவது வெறும் சடங்கு மட்டும் அல்ல, மாறாக அனைவரும் இணைந்து ஒரு கருத்திற்காக ஜெபிக்கின்றோம். அந்த வகையிலே அதனால்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுவார் அல்லவா நற்செய்தியிலே, நீங்கள் என்னுடைய பெயரால் எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிப்பீர்களோ அவர்களுடைய மத்தியில் நான் இருப்பேன். ஒரு மனக்கருத்தோடு ஒருமிக்க. அந்த வகையிலே இந்த பொங்கல் திருவிழாவானது நாம் எல்லோரும் இணைந்து கொண்டாடுகின்றோம். ஆகவே நாளை அந்த பொங்கலை வைக்கின்றோம், 14ஆம் தேதி தை 1. ஆகவே உங்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க இருக்கின்றோம். அதிலே நீங்களும் பொங்கல் வைத்து உங்களுடைய குடும்ப கருத்துக்களும் உங்களுடைய வேண்டுதல்களும் அன்னையின் வழியாக இயேசு பாலகன் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருப்பவர்கள் பொங்கல் வைத்து வேண்டுமென்றால் நீங்கள் முன்பதிவு செய்யலாம். அதற்கு 400 ரூபாய் கட்டணம். எல்லாமே உங்களுக்கு தயாராக இருக்கும். நீங்கள் வரவில்லை என்றாலும் ஆலய பணியாளர்கள் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்பார்கள். அன்பிற்குரியவர்களை, நமது அன்னையின் மாதா குலத்தை சுற்றி ஜபமாலை ஜெபிக்கும் வண்ணமாக மறை உண்மைகள் கட்டப்பட்டு வந்திருக்கின்றன. அதாவது தேவ ரகசியம் இல்லையா, பழைய தமிழில் சொல்லணும்னா தேவ ரகசியம், புதிய தமிழில் மறை உண்மைகள். 20 தேவ ரகசியங்கள் கட்டப்பட்டு வந்திருக்கின்றது. அது முழுமை பெற வேண்டுமென்றால் ஒரு நிலைக்கு ஒரு தேவ ரகசியத்திற்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது. ஆகவே நீங்கள் ஒரு தேவ ரகசியம் உபயம் செய்யலாம், அல்லது குடும்பமாக இணைந்து அதற்கான சிறு சிறு தொகைகளை நீங்கள் உபயம் செய்யலாம். சுரூபம் 90 சுரூபங்கள் மிகாமல் தேவைப்படுகின்றது. ஒரு சுரூபத்திற்கு ரூபாய் 10,000 வீதம் சொல்கிறார்கள். ஆகவே நீங்களும் அதற்காக உதவுமாறு உங்களை இந்த திருத்தலம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றது. ஆகவே இந்த வளர்ச்சி பணிகள் எல்லாம் நடைபெற உங்களுடைய ஜபங்களையும் உங்களுடைய உதவிகளையும் நாங்கள் எதிர்பார்த்து இருக்கின்றோம். ஆகவே
அனைவரும் இணைந்து ஜெபிப்போம், இணைந்து செயல்படுவோம். அன்னையினுடைய நாமத்தை போற்றுவோம். இயேசு பாலகனை நாம் நமது செயலிலே நற்செய்திக்கு சாட்சியாக வளருவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அரவணைப்பிலே வாழ்ந்து நற்செய்திக்கு சாட்சியாக திகழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாம் அனைவரும் இணைந்து அன்னையின் நவநாள் ஜெபத்தை சொல்லுவோம். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சம் என்று வந்தவரை, உம் தஞ்சம் என்று வந்தவரை இருகரம் நீட்டி, இருகரம் நீட்டி, புகலிடம் தந்த தாயுள்ளமே, புகலிடம் தந்த தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், தளராது வாழ உறுதிப்படுத்தும். எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும். கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும். உம் மகன் இயேசுவின் வழியாய், உம் மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி, நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும். நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும். இதனால் உம் திருத்தல புகழ், உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மறக்கட்டும். பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, ஆமென். ஆமென்.